Okay, good morning students. Class 10th standard, subject social, lesson central government. Okay, today we discuss about Attorney General of India. So the Constitution Article 76 has provided for office of the Attorney General for India. So he is the highest law officer. He is appointed by the President of India. Next, what are the qualifications he needed? He must be a citizen of India. He must have been a judge of any high court for 5 years, or he must have been an advocate of any high court for 10 years, or he must be an eminent jurist in the opinion of the President. He holds office during the pleasure of the President. This means he may be removed by the President of India at any time. Okay. The Attorney General of India, இந்தியாவினுடைய தலைமை வழக்குரைஞர் அப்படின்னு அர்த்தம். ஸோ அது எந்த ஆர்டிகல் 76 என்ன பண்ணுது அப்படின்னா, அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா வந்து இந்தியாவில் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அதிகாரத்தை ஆர்டிகல் 76 நமக்கு கொடுத்துருக்கு, ப்ரொவைட் பண்ணியிருக்கு. ஸோ இவர் தான் யாருன்னா ஹையஸ்ட் லா ஆஃபீஸர் ஆஃப் இந்தியா. இந்தியாவினுடைய தலைமை சட்ட வழக்கறிஞர் யார் அப்படின்னா இந்த அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஸோ இவரை யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் இவரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன குவாலிஃபிகேஷன், இந்த அட்டர்னி ஜெனரல் ஆகிறதுக்கு என்ன தகுதிகள்? ஃபர்ஸ்ட் ஒன், ஹி மஸ்ட் பி ஏ சிட்டிசன் ஆஃப் இந்தியா, இந்தியாவினுடைய குடிமகனாக இருக்கணும். நெக்ஸ்ட், ஹி மஸ்ட் ஹவ் பீன் ஏ ஜட்ஜ் ஆஃப் எனி ஹை கோர்ட் ஃபார் 5 years. இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஹை கோர்ட்லேயாவது என்ன பண்ணியிருக்கணும், 5 years ஹை கோர்ட்டில் அவரை லாயராக வந்து ரெப்ரசன்ட் ஆகிருக்கணும். இல்லைன்னா அட்வொகேட்டாக என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா 10 years வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும். இல்லை அப்படின்னா இந்த 2 குவாலிஃபிகேஷனும் இல்லை அப்படின்னா பிரசிடென்ட்டுடைய ஏதாவது எமினென்ட் ஜூரிஸ்ட் பர்சனாக இருந்திருக்கணும். இந்த 3 குவாலிஃபிகேஷனில் ஏதாவது ஒன்று இருந்தால் தான் அவர் என்ன போஸ்டிங் வர முடியும் அப்படின்னா இந்த அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அந்த போஸ்டிங்க்கு இவரால் என்ன பண்ண முடியும், வர முடியும். தேர்ட் பாயிண்ட், ஹீ ஹோல்ட் தி ஆஃபீஸ் டியூரிங் த ப்ளஷர் ஆஃப் த பிரசிடென்ட். ஸோ இவருக்கு யார் வந்து பதவி பிரமாணம் இல்லை செஞ்சு வச்சுருப்பாங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா எப்போ நினச்சாலும் இவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த போஸ்டிங்லேருந்து ரிமூவ் பண்ணக்கூடிய அதிகாரம் அவருக்கு தான் வந்து இருக்குது. அதே மாதிரி அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடிய ரைட்ஸும் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு தான் இருக்குது. அதே மாதிரி எந்த ஒரு சுச்சுவேஷனில் அவரை வந்து இந்த அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவிலேருந்து ரிமூவ் பண்ணக்கூடிய ரைட்ஸும் யாருக்கு இருக்குது அப்படின்னா பிரசிடென்ட்க்கு மட்டும்தான் இருக்குது. அப்படி இல்லாத சூழ்நிலையில் இவருமே என்ன பண்ணலான்னா அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா அவருமே என்ன பண்ணலாம் அப்படின்னா போஸ்டிங்கை வந்து ரெசிக்னேஷனும் பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு டியூட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். அவருடைய டியூட்டிஸ் என்ன? ஃபர்ஸ்ட் ஒன், டு கிவ் அட்வைஸ் டு த கோர்ட் ஆஃப் இந்தியா அப்பான் சச் லீகல் மேட்டர்ஸ் விச் ஆர் ரெஃபர்ட் டு ஹிம் பை த பிரசிடென்ட். ஓகே, ஸோ இவருடைய முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் என்ன அப்படின்னா இவர் வந்து அட்வைஸ் கொடுக்கலாம். யாருக்கு அட்வைஸ்னால் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அட்வைஸ் கொடுக்கலாம். யார்கிட்ட அப்படின்னா அதாவது வித் ரெஃபரன்ஸ் த பிரசிடென்ட். ஓகே, பிரசிடென்ட் கிட்ட வந்து இவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா தன்னுடைய அட்வைஸை வந்து ரெஃபர் பண்ணலாம். அதான் டு கிவ் அட்வைஸ் டு த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்பான் சச் லீகல் மேட்டர்ஸ் விச் ஆர் ரெஃபர்ட் டு ஹிம் பை த பிரசிடென்ட். லீகல் மேட்டர்ஸ் அரசினுடைய சட்டத்திற்கு உட்பட்ட விஷயங்களை, ஓகே, அரசின் சட்டத்துக்கு உட்பட்ட விஷயங்களை இவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா கவர்மெண்ட் கிட்ட போய் அட்வைஸ் பண்ணலாம். கவர்மெண்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னா இந்த அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவுக்கு இருக்குது. நெக்ஸ்ட், ஹி ஹேஸ் ரைட் டு ஸ்பீக் அண்ட் டு டேக் பார்ட் இன் த ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் போத் த ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட். ஓகே, லோக்சபா அண்ட் ராஜ்யசபா 2 சபாவிலையும் போய் பேசக்கூடிய அதிகாரமும் யாருக்கு இருக்குன்னா அது அட்டர்னி ஜெனரலுக்கு மட்டும்தான் இருக்குது. Okay, third one, he enjoy all the privileges and immunities that are available to the member of parliament. மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டுக்கு என்னென்ன அதிகாரங்கள், என்னென்ன சேலரி, என்னென்ன அலவன்சஸ் எல்லாமே இருக்கும். அது எல்லா அதிகாரங்களையும் அனுபவிக்கக்கூடிய உரிமையும் யாருக்கு இருக்குது அப்படின்னா அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவுக்கு தான் இருக்குது. ஓகே, தீஸ் ஆர் ஆல் டியூட்டிஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், டு கிவ் அட்வைஸ் டு த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்பான் சச் லீகல் மேட்டர்ஸ் விச் ஆர் ரெஃபர்ட் டு ஹிம் பை த பிரசிடென்ட். Second, he has right to speak and to take part in the proceedings of both the houses of parliament. Third one, he enjoys all the privileges and the immunities that are available to a member of parliament. The next one, judiciary.
So judiciary is the third organ of the government. It plays a very important role in protecting the rights and freedom of the citizen. So it also plays an important role in analyzing and interpreting the provisions of laws and the constitution. So judiciary is the third organ of the country. இந்தியாவினுடைய முக்கியமான ஒரு அங்கமாக விளங்குறது எது அப்படின்னா ஜுடிஷியரி, நீதித்துறை தான். ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுடைய அடிப்படை உரிமைகளையும் இந்திய குடிமக்களுடைய நலனையும் இது என்ன பண்ணுது அப்படின்னா பாதுகாக்குது. ஸோ இட் பிளேஸ் எ வைட்டல் ரோல் இன் ப்ரொடெக்டிங் த ரைட்ஸ் அண்ட் ஃப்ரீடம் ஆஃப் த சிட்டிசன். நம்மளுடைய அடிப்படை உரிமைகளையும் கடமைகளையும் பாதுகாக்கிறது எது அப்படின்னா இந்த ஜுடிஷியரி தான், நீதித்துறை தான். நெக்ஸ்ட் இட் ஆல்சோ பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் அனலைசிங் அண்ட் இன்டர்பிரட்டிங் த provisions of laws and the constitution. நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன், அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு அதில் என்னெல்லாம் அந்த லாஸ் என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த அதிகாரத்திற்கு உட்பட்டு நம்ம இந்தியா நீதித்துறை வந்து இயங்கி வருகிறது அப்படின்னு சொல்லலாம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட் இஸ் த கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். ஸோ அவர் கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவைட்ஸ் ஃபார் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் அன் இண்டிபெண்டன்ட் அண்ட் இன்டகிரேட்டட் ஜுடிஷியரி வித் Supreme Court is the uppermost court. It is an autonomous of the legislature. It plays a very important role. So Supreme Court. The Supreme Court is the guardian of the constitution. நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் அரசியல் அமைப்புக்கு கார்டியன் யாரு அப்படின்னா the Supreme Court தான். ஸோ இது என்ன கொடுக்குதுன்னா our constitution provides for the establishment of independent and integrated judiciary with the Supreme Court is the uppermost court. நம்ம கிட்ட இருக்கிறதுலே uppermost court எது அப்படின்னா இந்த சுப்ரீம் கோர்ட் தான். இது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா இண்டிபெண்டன்ட், தனி மனிதனுக்கோ இல்லை ஒருங்கிணைந்த ஒரு நீதியை வந்து வழங்குறது எது அப்படின்னா இந்த சுப்ரீம் கோர்ட். இது uppermost court in our country. ஸோ இது வந்து ஒரு அட்டானமஸ் லெஜிஸ்லேச்சர் அப்படிங்கிறோம். என்னன்னா இந்த சுப்ரீம் கோர்ட்லேயோ இல்லை ஹை கோர்ட்லேயோ எந்த ஒரு அரசியலோ எந்த ஒரு அதிகாரம் வர்க்கமோ இதில் என்ன பண்ண முடியாதுன்னா இன்டர்ஃபியர் ஆக முடியாது. ஸோ நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி தான் ரைட் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு தனி மனிதனும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் கோர்ட்டுக்கு போகலாம். அதே மாதிரி ஒரு குழுவாகவோ தனி மனிதனாகவோ அட்டானமஸாகவோ போய் என்ன பண்ணலாம், நீதியை போய் என்ன பண்ணலாம் கேட்கலாம். அதில் எந்த ஒரு அரசியல் அமைப்போ அரசியல் கட்சிகளோ இல்லை ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்போ தலையிட்டு என்ன பண்ண முடியாது அப்படின்னா அந்த சுப்ரீம் கோர்ட் அந்த கோர்ட்டினுடைய கொடுக்கக்கூடிய அந்த கடைசியாக கொடுக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட்டில் யாருமே என்ன பண்ண முடியாது அப்படின்னா தலையிட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இது என்ன இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்களா காம்போசிஷன். இந்த பிகினிங் இந்த ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்களா இந்த சுப்ரீம் கோர்ட்டில் எவ்வளோ ஜட்ஜஸ் இருந்தாங்களா, ஒன்லி 8 judges are appointed. Okay, now 28 judges are appointed. Okay, who appointed this? President of India. The President of India appointed the judges of the Supreme Court. Okay, so next what are the qualifications? He must be a citizen of India. இந்தியாவினுடைய குடிமகனா இருக்கணும். Next, he should have worked as a judge of a high court for at least 5 years. ஹை கோர்ட்டில் இவங்க என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா ஜட்ஜாக 5 வருஷத்துக்கு இருந்திருக்கணும். அதுக்கப்புறம் தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு என்ன பண்ண முடியும், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸாக அப்பாயின்மெண்ட் ஆக முடியும். தேர்ட் ஒன், he should have worked as an advocate of high court for at least 10 years. ஜட்ஜா இல்லைன்னா அட்வொகேட்டாக என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா 10 இயர்ஸாக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கணும். 10 இயர்ஸ் வந்து அட்வொகேட்டாக ஒர்க் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட், he is the opinion of the president and discussed jurist. யார் இவங்களுக்கெல்லாம் போஸ்டிங் கொடுப்பாங்க அப்படின்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஒப்பீனியன், அடுத்து ஜூரிஸ்ட் அந்த குழுக்கள் இருக்கிறாங்க இல்லையா, ஜூரி சொல்லக்கூடிய அந்த குழுக்களுடைய ஒப்புதல், அதாவது என்ன இருக்குன்னா ஒப்பீனியன் அனுமதி இருக்கணும். அந்த அனுமதியோடு தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜஸை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ண முடியும். ஹி ஹோல்ட் த ஆஃபீஸ் ஃபார் 65 years. அவங்களுடைய பதவி காலம் எவ்வளவு அப்படின்னா 65 years. இன்பிட்வீனில் அவங்க என்ன பண்ணலாம், தனக்கு போஸ்டிங் வேண்டாம்னா ரெசிக்னேஷனை வந்து பிரசிடென்ட் கிட்ட சப்மிட் பண்ணிவிட்டு ரெசிக்னேஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அவங்க வந்து அந்த சப்போஸ் அந்த ஜட்ஜஸ் மேலே ஏதாவது ஒரு வாரண்ட்டோ இல்லை ஏதாவது வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் அவங்கள மேலே ஏதாவது ஒரு கரப்ஷன் அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னு சொன்னால்
பார்லிமெண்ட் என்ன பண்ணலாம், விவாதித்து அவங்கள வந்து போஸ்டிங்ல இருந்து அவங்கள என்ன பண்ணலாம், ரிமூவ் பண்ணலாம். ஆனால் யாரை ரிமூவ் பண்ணாலும் யாருடைய அனுமதி இருக்கணும் அப்படின்னா ஜட்ஜஸ், அதாவது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுடைய அனுமதியோட தான் அவங்கள என்ன பண்ண முடியும், நம்ம வந்து ரெசிக்னேஷன் வந்து பண்ண முடியும். அதே மாதிரி அவங்க என்ன பண்ணலாம், விருப்பப்பட்டால் அவங்க அந்த போஸ்டிங்கை ரிசைன் பண்ணிவிட்டு அவங்க போகலாம். ஓகே, இட்ஸ் அ பெர்மனன்ட் சீட் இஸ் இன் நியூ டெல்லி. இதனுடைய பெர்மனன்ட் சீட் எங்கே இருக்குது அப்படின்னா நியூ டெல்லியில் தான் இருக்குது. ஆனால் சப்போஸ் எனி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் யாருக்காவது அந்த இடத்த சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுடைய பர்மிஷனோடு என்ன பண்ணலாம், இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பிளேஸுக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சுப்ரீம் கோர்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணலாம். Okay, next topic, powers and functions of the Supreme Court. First one, original jurisdiction. The cases which are brought directly in the first instance to the Supreme Court came under original jurisdiction. The dispute between the Government of India and one or more states, dispute between two or more states and causes involving fundamental rights come under this category. Habeas corpus, mandamus, prohibition, certiorari and quo warranto are the writs issued by the Supreme Court for the enforcement of fundamental rights. Okay, so next powers and functions. Supreme Court uடைய power and function. First one, so we discussed about original jurisdiction and appeal jurisdiction, advisory function, miscellaneous and judicial review. First one is the original jurisdiction. In the original jurisdiction என்ன சொல்லுதுன்னா, the cases which are brought directly in the first instance to the Supreme Court come under original jurisdiction. எந்த ஒரு நீதி விசாரணையும் இந்த ஒரிஜினல் ஜூரிஸ்டிகேஷன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்துடுச்சு அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டினுடைய டெசிஷன் இஸ் த ஃபைனல் ஒன். செகண்ட் பாயிண்ட், the dispute between the government of India and one or more states, dispute between two or more states and causes involving fundamental rights come under this category. நெக்ஸ்ட் பார்த்தீங்களா, ரெண்டு மாநிலங்களுக்கு இடையேவோ இல்லை 2-3 மாநிலங்களுக்கு இடையே ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகள், இல்லை சில அரசியலமைப்பில் சில வேறுபாடுகள், இது எல்லாமே இருந்தது அப்படின்னா, அடிப்படை உரிமைகள் இது எல்லாமே இருந்ததுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம எங்கே போகலாம்னா ஒரிஜினல் ஜூரிஸ் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். இந்த சுப்ரீம் கோர்ட்டினுடைய டெசிஷன் தான் ஃபைனல் மேக்கிங். அதுக்கப்புறம் எதுவுமே என்ன பண்ண முடியாது, நம்ம வேறு எங்கேயுமே போய் அது ஃபால்ஸுன்னு சொல்லி இதை எதிர்த்து என்ன பண்ண முடியாது, அப்பீல் பண்ண முடியாது. அதில் எந்த மாதிரி எல்லாம் வந்து ஹேப்பியஸ் கார்ப்ஸ் அப்படின்னா என்ன சொல்கிறேன், நீதி பேராண்மை, அதாவது ஆட்கொணர் மனு, மேண்டம்ஸ் நீதி பேராண்மை, ப்ராகிபேஷன் அது வந்து தடை விதிக்கிறது, கோவாரண்டோ இதெல்லாம் சம் ஆஃப் த ரிட்ஸ். இந்த ரிட்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இதையெல்லாம் எதிர்த்து நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா இந்த 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 இஷ்யூஸ் எல்லாம் வந்துடுச்சு அப்படின்னா இதுக்கு உரியதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து சப்மிட் பண்ணி தான் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹாப்பியஸ் கார்ப்ஸ் ஆட்கொணர் மனு இதில் வந்து நம்ம வந்து ஒரு ரிட் வந்து சப்மிட் பண்ணிட்டா கண்டிப்பாக அந்த சுப்ரீம் கோர்ட் சொல்லக்கூடிய அந்த நாட்களுக்குள்ளே என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வந்து சப்மிட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது தான் ஒரிஜினல் ஜூரிஸ்டிகேஷன் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் அப்பீல்டு ஜூரிஸ்டிகேஷன். The Supreme Court hears appeals against the decision of High Court. Such cases can be brought to the Supreme Court only with the certificate from the High Court. It is fit to appeal in the Supreme Court. Okay, appeal jurisdiction அப்படின்னா என்னன்னா, இந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஹை கோர்ட் ஒரு கேஸுக்கு அவங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை எதிர்த்து எங்கே போகலாம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். ஓகேவா? அப்போ அடுத்து அந்த சுப்ரீம் கோர்ட் என்ன டெசிஷன் மேக் பண்ணுதோ அதுதான் வந்து ஃபைனல். அது அப்பீல் ஜூரிஸ்டிகேஷன் தான். ஹை கோர்ட் கொடுத்த அந்த ஜட்ஜ்மெண்ட்டை அப்போஸ் பண்ணி நம்ம எங்கே போகலாம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். அந்த சுப்ரீம் கோர்ட் கடைசியாக என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஹை கோர்ட் கொடுக்கக்கூடிய அந்த விசாரணை சரியில்லைன்னு சொல்லி அந்த ஜட்ஜ்மெண்ட்டை மாற்றக்கூடிய ரைட்ஸ் யாருக்கு இருக்குது அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு மட்டும்தான் இருக்குது. ஓகே, தேர்ட் ஒன், அட்வைசரி ஃபங்க்ஷன். The President can seek the advice of the Supreme Court on important questions of law. ஓகே, யார் அட்வைசரி ஃபங்க்ஷனில் இருப்பாங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு அட்வைஸ் பண்ண முடியும். அதுவும் எந்த விஷயங்களுக்கு அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஆஃப் லா,
சட்டத்தின் மேலே ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அந்த சந்தேகத்தை மட்டுமே தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா பிரசிடென்ட் கேள்வி கேட்க முடியும். பிரசிடென்ட்டுடைய டெசிஷன் ஃபைனலாக கூட இருக்கலாம். ஆனால் அது கண்டிப்பாக எதை மேக் பண்ணதான் இருக்கணும் அப்படின்னா இந்த லா சட்டத்தின் அடிப்படையில் அந்த கான்ஸ்டிடியூஷனில் இருக்கணும். கண்டிப்பாக அந்த கான்ஸ்டிடியூஷனில் இருந்தால் மட்டும்தான் அவருடைய அட்வைஸை என்ன பண்ணலாம் கேட்கலாம். ஆனால் அந்த அட்வைஸ் கொடுக்கக்கூடிய ரைட்ஸ் வந்து பிரசிடென்ட் மட்டும்தான் இருக்குது. நெக்ஸ்ட் மிசலேனியஸ் ஜூரிஸ்டிகேஷன், இதர அதிகாரங்கள்லாம் யாருக்கு? The judgment given by Supreme Court is binding on all court within the territory of India. Okay, the judgment Supreme Court கொடுக்கக்கூடிய அந்த judgment இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட் ப்ளஸ் வந்து யூனியன் டெரிட்டரிஸுக்கும் அது பொருந்தும். The Supreme Court can make rules for regulating the practice and procedure of the court. ஒரு கோர்ட் இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் இயங்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லா அண்ட் ஆர்டரை வந்து யார் வந்து யார் ரெகுலேட் பண்ணுவாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் தான். சுப்ரீம் கோர்ட்டுடைய அட்வைஸ் பிரகாரம் தான் மற்ற ஹை கோர்ட் எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா இயங்கணும். நெக்ஸ்ட் த சுப்ரீம் கோர்ட் ஹேஸ் கம்ப்ளீட் கண்ட்ரோல் ஓவர் இட்ஸ் ஓன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். ஓகே, இந்த சுப்ரீம் கோர்ட் தான் என்ன பண்ணா தன்னுடைய அதிகாரத்திற்கு வரம்புக்கு வரையறைக்கு உட்பட்டு எல்லா அதிகாரங்களையும் தனக்குள்ளே தான் வச்சுருக்கும். அந்த அதிகாரமும் நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனுக்கு உட்பட்டதாக தான் இருக்கணும். நெக்ஸ்ட் ஜுடிஷியல் ரிவ்யூ. த பவர் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் டு declare a law as an constitutional is known as judicial review. Judicial review அப்படின்னா என்னன்னா the power of Supreme Court to declare a law as an constitutional is known as judicial review. நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனில் இருக்கக்கூடிய அந்த லாவை ரிவ்யூ பண்ணக்கூடிய ஒரு ரைட்ஸ் யாருக்கு இருக்குது அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் இருக்குது. அது என்னென்ன விஷயங்களில் வந்து அதை வந்து ரிவ்யூ பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஸ்பியூட் பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட்டுக்கும் சென்டருக்கும் இடையே உள்ள அதிகாரங்கள் எல்லாம் என்ன அப்படிங்கிறது இது என்ன பண்ணும் அப்படின்னா ரிவ்யூ பண்ணும். நெக்ஸ்ட் வந்து என்ன ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நம்மளுடைய அடிப்படை உரிமைகள் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை என்ன பண்ணணும்னா ரிவ்யூ பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா டவுட் அண்டு டிஃப்ரெண்ட், ஏதாவது ஒரு டவுட் இருந்தது அப்படின்னா அந்த டவுட்டை வந்து கிளியர் பண்ணக்கூடிய ரைட்ஸ் வந்து ஜுடிஷியலுக்கு இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லா பாஸ் பை த லெஜிஸ்லேச்சர். ஒரு லா அந்த சட்டமன்றத்தில் வந்து ஒரு லா பாஸ் பண்ணாங்களா அந்த லா வந்து நம்மளுடைய சட்டத்துக்கு உட்பட்டு தான் இருக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரிவ்யூ பண்ணக்கூடிய ரைட்ஸும் யாருக்கு இருக்குது அப்படின்னா ஜுடிஷியல் அந்த இந்த ஜுடிஷியல் ரிவ்யூ இந்த அமைப்புக்கு மட்டும்தான் வந்து இருக்குது. அதுதான் சொல்லியிருக்காங்க த பவர் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் டு டிக்ளேர் எ லா ஆஸ் அன் கான்ஸ்டிடியூஷனல் இஸ் நோன் as ஜுடிஷியல் ரிவ்யூ. திஸ் சுப்ரீம் கோர்ட் என்ஜாய்ஸ் திஸ் பவர். இந்த ஜுடிஷியல் பவரை என்ஜாய் பண்ணக்கூடிய ரைட்ஸ் யாருக்கு இருக்குது அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு மட்டும்தான் இருக்குது. மற்ற யாருமே என்ன பண்ண முடியாது. அதாவது அந்த ஒரு ஸ்டேட்டுக்கோ சென்டருக்கோ இருக்கக்கூடிய மற்ற விவாதங்கள் எல்லாம் வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, விவாதிக்கலாம், என்ன வேணால் செய்யலாம். ஆனால் ஃபைனல் டெசிஷன் வந்து வி கான் மேக். ஃபைனல் டெசிஷன் நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, கண்டிப்பாக எடுக்க முடியாது. அதே மாதிரி நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக இருக்கணும், இல்லை ஒரு லா வந்து நம்ம மேக் பண்ணுறதா இருந்தாலும் இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட் மட்டும்தான் என்ன பண்ண அப்படின்னா ஃபைனல் டெசிஷன் வில் மேக் இட். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.